ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை நியூ சேனல். ஆக்சுவலி வந்துட்டு இந்த நியூஸ் வந்து சில பேருக்கு ஹாப்பி நியூஸாக இருக்கலாம், சில பேருக்கு சேடாக இருக்கலாம். பர்டிகுலராக எனக்கு, என் ஹஸ்பண்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சேடான நியூஸு. என்னோடய ஓல்டு சேனல் வந்து பிளாக் ஆகிட்டு, ஸோ என்ன ரீசன்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியலை. என்னால் அதை வந்து ரெட்ரை பண்ண முடியலை. ஸோ இது வந்து என்னோடய நியூ சேனல். ஆக்சுவலி நான் வந்துட்டு அந்த சேனல் ஓப்பன் பண்ணுறப்ப என்னோடய மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்துட்டு பிளாங்காக இருந்துச்சு. எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன், எந்த விதமான தாட்ஸ் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக நான் ஓப்பன் பண்ணது தான். ஸோ அதில் வந்து எனக்கு 3.8 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தரும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா பண்ணணும், நிறையா பண்ணணும், அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து அந்த சேனல் வந்து பிளாக் ஆகிட்டு அப்படிங்கிறப்ப ரொம்ப சேடாக இருக்குது. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லை ஆரம்பிக்காமல் விட்டுருவோமா, அப்படிலாம் எனக்கு நிறைய தாட்ஸ் இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட், என் ஃப்ரெண்டெல்லாம் மோட்டிவேட் பண்ணி இப்போ மறுபடியும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு பழைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோக்கும் இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஸ் ட்ரூத். நீங்கள் டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன், ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ எவ்ரிதிங் வில் ஹேப்பன் எ ரீசன். ஸோ பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இன்னும் இருக்குது, அந்த சேனலில் அப்லோட் பண்ணது. அது எல்லாமே இந்த சேனல்லையும் அப்லோட் பண்ணவா, அப்படி இல்லைன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணவா அப்படிங்கிற ஒப்பீனியன் என்னென்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் இதில் அப்லோட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ இன்ஷால்லா உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பீச்சில் வந்து கலைஞரோட மியூசியம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தான் போயிருந்தேன். அது வந்து டைமிங் என்ன, எப்போல்லாம் இருக்கும், அது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு 6:45 சம்திங் அந்த மாதிரி பீச்சில் இருக்கப்போ ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லைனா வந்துட்டு வீக்லி ஒன்ஸ், ட்வைஸ், இல்லைனா மந்த்லி ஒன்ஸ், எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ஓப்பன் பண்ணனால நான் உள்ளே போயிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பனில் இருந்துச்சுன்னா ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ கலைஞரை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ரொம்ப வருஷம் கழித்து கலைஞரோட வாய்ஸு, கலைஞரோட அதாவது ரியாலிட்டியாக நம்ம வந்து 3D எஃபெக்டில் பார்க்குறப்ப, விஆரில் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்துட்டு விஆர் மூலயமா வந்துட்டு நம்ம ரியலிஸ்டிக்காக கலைஞரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தியேட்ரு மாதிரி செட்டப்பில் வந்துட்டு கலைஞரோட அச்சீவ்மெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு படமாக எடுத்திருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் கூட உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி செட்டப் இருந்துச்சு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டோட்டலாக எல்லாமே வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்கேஸ் அன்றைக்கி வந்து நீங்கள் போன அன்றைக்கி ஓப்பனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஓப்பனில் இருக்குது, இல்லைன்னு 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிடுவோம், ½ அன் ஹவரில் ஓப்பன் பண்ணணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு வாங்க, உண்மையிலே நல்லாயிருக்கும். இதோட என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஒரு கையெழுத்து மாற்றியது தமிழ் நிலத்து. அந்த கரம் படைத்தது 25க்கும் மேற்பட்ட நாடகங்கள், 75 திரைப்படங்கள், 100க்கும் மேற்பட்ட கவியரங்க மேடைகள், பல்லாயிரக்கணக்கான எழுத்தோவியங்கள். அவர் கலைஞர்களுக்கெல்லாம் கலைஞர், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர். மூக்க என்பது இவரது முன்னெழுத்து. அதுவே தமிழ் இனத்தின், தமிழ்நாட்டின் முதல் எழுத்தாக ஆனது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற நமது உறுதி படைத்த உள்ளத்திற்கு கிடைத்த பரிசு இதுவென எண்ணி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்பட்டு
மின் விளக்குகள் நிறுவப்பட்டன. மேலும் சுமார் 10,000 காலனி வீடுகளுக்கு மின்சார வசதி. கலைஞர் எக்ஸ்பிரஸ் உங்களை இனிதே வரவேற்கிறார். அரங்கு சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் கவனத்திற்கு மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் எனக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ராவல் பிடிக்கும், ட்ராவலிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஸ்டே டியூன். ஏன்னா வந்துட்டு என்னால் எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு என்னோட ஒன்றா சேர்ந்து கூட்டிகிட்டு போக முடியாது. நான் எங்கெல்லாம் போகிறேனோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கேப்சர் பண்ணி உங்களுக்காக நான் வந்துட்டு வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன். பாய்.